ஓஎம்ஆர் ரியல் எஸ்டேட்டுக்கு புதிய பூஸ்ட். சென்னை மெட்ரோ ஊதா வழித்தட பணிகளில் முக்கிய மைல்கல். வீட்டு விலை, முதலீட்டு மதிப்பு மேலும் உயரும் சூழல். பின்னணி என்ன பார்க்கலாம். சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக கருதப்படும் பழைய மகாபலிபுரம் சாலை மெட்ரோ ரயில் திட்ட முன்னேற்றத்தால் மீண்டும் ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் காரிடார் 3 எனப்படும் ஊதா வழித்தடத்தில் நேரு நகர் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான முக்கிய கட்டுமான பணிகளில் புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. 3066 அடித்தள பைலிங் பணிகளும் 582 முன் தயாரிப்பு கர்டர்களின் வார்ப்பு பணிகளும் முழுமையாக நிறைவடைந்துள்ளதால் அடுத்த கட்டமாக தூண்கள், மேம்பால அமைப்பு மற்றும் தண்டவாளம் அமைக்கும் பணிகள் வேகமடைந்துள்ளன. ரியல் எஸ்டேட் துறையினரின் கருத்துப்படி மெட்ரோ பணிகளின் வேகமான முன்னேற்றம் ஓஎம்ஆர் பகுதியில் வீட்டு விலை மற்றும் ரியல் எஸ்டேட் மதிப்பை உயர்த்தும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெருங்குடி, துரைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகளில் புதிய குடியிருப்பு திட்டங்கள் மற்றும் கலப்பு பயன்பாட்டு திட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மெட்ரோ சேவை தொடங்கிய பிறகு தினசரி ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் பயண நேரம் குறையும். இதனால் அலுவலகங்களுக்கு அருகிலான குடியிருப்புகளின் தேவை மேலும் உயரும் என சொத்து ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மெட்ரோ நிலையங்களை மையமாக கொண்ட டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் திட்டங்கள் விரிவடையும் என்பதால் வணிக வளாகங்கள், அலுவலகங்கள், வாடகை குடியிருப்புகள் மற்றும் சில்லறை வணிக வளாகங்களின் வளர்ச்சிக்கும் இது ஊக்கமளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரை இணைக்கும் இந்த 45.8 கிலோமீட்டர் மெட்ரோ வழித்தடம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் ஓஎம்ஆர் வெறும் ஐடி காரிடாராக மட்டுமல்லாமல் சென்னையின் மிக முக்கியமான ரியல் எஸ்டேட் வளர்ச்சி மண்டலமாகவும் உருவெடுக்கும் என்ற நம்பிக்கை ரியல் எஸ்டேட் துறையில் நிலவுகிறது.